கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை என்றைக்குமே ஒரு இன்பமாக நகரும். சரியா? கிடைக்கலைங்கிறத விட கிடைச்சதெல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கோ. உன் துன்பத்துக்கு எது காரணமாக இருந்தாலும், எது வேணால் காரணமாக இருக்கட்டும், ஆனால் இன்னொருத்தரை போய் புண்படுத்தாத. நீ வாழ பிறரை கெடுக்காதே. அந்த கேரக்டராக இருந்தால் முதல்ல மாறிக்கோ. நீ வாழ்ந்துட்டு போ, ஆனால் அதுக்காக அடுத்தவனை கெடுத்து, அடுத்தவன் நிம்மதியை தொலைச்சி, அடுத்தவன் உடல் பொருள் ஆவியை யூஸ் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழாத. நாளைக்கு உன் உடல் விழும்போது ஒரு வய கவனிக்க மாட்டான். நம்மக்கிட்ட எவ்வளோ நல்ல குணம் இல்லை இருக்கட்டுமே, எவ்வளோ வேணால் நல்ல குணம் இருக்கட்டுமே, ஆனால் பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. உறவுகளுக்குள்ளே இது நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு 4 பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஒரு குடிசை இருந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளை கார்னர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். தேவைகள் தீர்ந்த பின் மிருகங்கள் மனிதர்கள் ஆகின்றன. தேவைகள் தீர்ந்த பின்பு தான் மனிதர்கள் மிருகங்கள் ஆகிறார்கள். நான் அருமையான கோட்டு இல்லையா? காலங்கள் கடந்து போகும், காயங்கள் ஆறிவிடும். இப்படி சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே ஆற்றிக்கொண்ட காயங்கள் தான் பல காயங்கள் நம்மள்கிட்ட. ஏமாற்றங்களை பழகி போகிறதே தவிர எதுவும் மறந்து போகாது. ஐ கேன் ஃபர்கிவ் திங்ஸ், மன்னிச்சிடுவேன், ஆனால் ஐ நெவர் ஃபர்கெட் திங்ஸ். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வைத்து. என்ன நம்மள சொல்கிறது? எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற தெளிவு மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். அப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதை நீயா உடைச்ச அப்படின்னு கேட்டு குழந்த ஆமான்னு உண்மையை சொல்கிறப்போ அடிக்காதீங்கோ. அப்புறம் உண்மை பேசுனா அடிப்பாங்க அப்படின்னு அது பொய் பேச பழகிடும் இல்லையா? படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை. வாழ்க்கையில் நாம் சந்திரித்தவங்களை சிலர் நம்ம ஏமாற்றிருப்பாங்க, சிலர் நம்ம பயன்படுத்தியிருப்பாங்க, சிலர் நம்ம அவமானப்படுத்தியிருப்பாங்க, சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஒன்றை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க, அவங்க தான் நாம் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமான ஆளுங்க. தேங்க் தம். வாழ்க்கை விதிப்படி தான் நடக்குமே தவிர ஒரு நாளும் நம்ம விருப்பப்படி நடக்கவே நடக்காது. எல்லாருக்குமே ட்ரீம் ஸ்பவுஸ்